இது வரைக்கும் நீங்கள் ப்ரௌனி செஞ்சு பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு ஃப்ளாப்பும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்யலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளஜ்ஜியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கடையில் இருந்து தான் விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களே உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டார்க் சாக்லேட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் தான் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா வித மாதிரியான ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணி இருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் பட்டர். நம்ம வந்து கடைகள்லாம் வாங்குறதுக்கு 100 கிராம் பேக் கிடைக்கும். அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பட்டர் சேர்க்கும் போது நமக்கு பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால பட்டர் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ பட்டர் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பட்டர் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓவனில் வச்சு லைட்டாக ஒரு 10 செகண்ட் வச்சு நான் அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆவியில் கீழே இருக்க தண்ணி இருக்குல்ல, அதோட ஆவியில் இந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி கம்பைன் ஆகி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடாக இதை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற இதெல்லாமே பண்ணும்போது இது நமக்கு சூடு ஆறி இருக்கும். அதை இப்போ நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கப்பும் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கிறேன். சீனி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சேம் மெஷர்மெண்ட் தான். 1/4 கப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவில் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ப்ரௌனிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் அதே மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து ஆட் பண்ணுறேன். சேர்த்தே நம்ம ஆட் பண்ணி வந்து திரும்ப வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சுகரும் இந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது ஃபுல்லாக எதுவுமே திட்டாக இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுறது மாதிரிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்படி நீங்கள் அரைக்கலை அப்படின்னா கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அது கொஞ்சம் கஷ்டம். இதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட்டும் பட்டரும், அந்த பேட்டரில் வந்து இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டர் என்ன ஆகும்னா ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் டைட் ஆகும். 2 பேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றா நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரெடியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மைதா மாவு. இந்த மைதா மாவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து இதை மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா, அரிப்பு இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா ஸ்லைட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கட்டி கட்டியாக எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு கூட 1/4 கப்பு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா கசக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ 1/4 கப்பு மட்டும் போடுங்க. இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் ஆனதால எக்கோட ஃப்ளேவர் அவ்வளோவா வராது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நான் வந்து இதை கேக் டின்னில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதை வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பீஸ் போடுறதுக்கு ஸ்கொயர் ஷேப்னா நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் டின்னில் தான் ஆட் பண்ணுறேன். முக்கியமாக உள்ளாடி வந்து பட்டர் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கு வந்து ஒட்டாமல் நமக்கு எடுக்கலாம். பட்டர் போடாமல் நம்ம வந்து டின்லேயே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டோன்னா அது எல்லாமே டின்னுலேயே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கேக் டின்னை எடுத்து உள்ளாடி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ணி நம்ம ஓவனை ஓட விட்டால் போதும். அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் குக் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. குக் ஆகிருக்கதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனோட பேக் சைடை எடுத்து நம்ம சென்டர்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா எதுவுமே ஸ்பூனில் ஒட்டாமல்
ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எதுவுமே ஒட்டலை. ஸோ நான் வந்து இப்போ வெளியே எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். சூடோட கட் பண்ணும்போது இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அலுமினிய பாத்திரத்தில் உள்ளாடி ஒரு என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வளையம் மாதிரி, அந்த வளையம் மாதிரி உள்ளதை எடுத்து உள்ளாடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கேக் டின்னை வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி அது வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராகவே ஓவன் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், செய்து காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்